Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற numerical problem solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். Question number 13 ரொம்பவே சிம்பிள். இவ்ளோ பெரிய question கொடுத்திருக்காங்க, நீ கவலையே படாத. During a thunderstorm, the movement of water molecule within the cloud creates friction, partially causing the bottom part of the cloud to become negatively charged. ஃப்ரிக்ஷனால கீழே என்ன சார்ஜ் கிரியேட் ஆயிடுச்சு, க்ளவுடில் கீழே என்ன சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இம்ப்ளைஸ் தட் பாட்டம் ஆஃப் த கிளவுட் அண்ட் த கிரவுண்ட் ஆக்ட் இஸ் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இதுவும் கிரவுண்ட் வந்து என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த கிளவுட் அண்ட் த கிரவுண்ட் எக்ஸீட் த டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். சரி, டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன்னா என்ன? சரி, நிறைய பேருக்கு அது தெரியாது. டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன்னா என்ன? சரி, இப்போ டைஎலக்ட்ரிக்னு சொன்னால் அது ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. சரி, வாட் இஸ் டைஎலக்ட்ரிக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைஎலக்ட்ரிக்னா என்னன்னு சொல்லு. டைஎலக்ட்ரிக் இஸ் பேசிக்லி வாட்? இட் இஸ் அன் இன்சுலேட்டர். ஆமாவா இல்லையா? அப்போ மெட்டீரியல் வந்து இன்சுலேட் பண்ணுமா? சி ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலேட்டர், நான் வந்து என்னன்னா என்னை வந்து ஒரு போருக்கு அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பாகுபலி படத்தில் வந்து அவங்க எல்லாம் பிடிச்சி நிற்பாங்க பார்த்தியா, வில்லன்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாகுபலி பார்ட் 1ல் ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனில் அந்த வில்லன்லாம் வந்து ஏதோ ஒரு கம்பத்தை வச்சு குத்துவாங்க, இவங்க வந்து அப்படியே ஷீல்டு பிடிச்சி நிற்பாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அப்படி ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நான் வந்து என்னன்னா இந்த இடத்தை உடைக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம். நான் வந்து செவுத்தை பிடிச்சி நின்றுட்டேன், கதை வந்து பிடிச்சி நிற்கிறேன், அவங்க உள்ளே வரக்கூடாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அவங்களோட மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுறேன்னா, அப்போ வந்து வெளியே ஒரு சின்ன பையன் வந்து கதவை திறக்க ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அவனால் இது திறக்க முடியுமா? முடியாது. சரி, அதை விட கொஞ்சம் குண்டான பையன் ஒருத்தன் வந்து ட்ரை பண்ணுறான்னு வச்சுக்கலாம், முடியுமா? முடியாது. பட் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, கரெக்டாக இல்லையா? அந்த லிமிட்டுக்குள்ளார வர வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிப்பாட்டுவேன். சப்போஸ் என் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், அலோவ் பண்ணுவேன், கரெக்டாக இல்லையா? அப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேசிக்லி தேர் இன்சுலேட்டர். அவங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது என்ன பண்ணணும்னா கரண்ட்டை வந்து இன்சுலேட் பண்ண ட்ரை பண்ணும், சரியா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரேக் டவுன் வேல்யூ தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த டைஎலக்ட்ரிக் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா, அங்கே இருக்கிறது க்ளவுடு, இங்கே இருக்கிறது எர்த்து, க்ளவுடுக்கு எர்த்துக்கு நடுவில் வந்து ஒயர் கிடையாது. அப்போ உனக்கு கரண்ட் எப்படி க்ளவுட்லேருந்து எர்த்து வரைக்கும் ட்ராவல் பண்ணும்? அப்போ க்ளவுட்லேருந்து எர்த்து வரைக்கும் பார்த்தோன்னா நடுவில் இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்சுலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சப்போஸ் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா? அப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை தாக்கு பிடிக்க முடியுமோ அதை டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். அதுக்கு மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டா என்ன ஆயிரும், அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் சொல்கிறது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது, சரியா? சப்போஸ் இதை வந்து கிரவுண்ட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அப்போ என்ன ஆயிரும், அது வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கான்செப்ட் புரியுதா? அப்போ இவங்க இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்களா? டவுட் இருந்துச்சுன்னா ஒன்று வேண்டாம், யூனிட்டை பாரு. இது எதோட யூனிட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட். அப்போ இவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறான், இந்த பாட்டம் பார்ட் ஆஃப் த கிளவுட் வந்து 1000 மீட்டர் அபோவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். பாட்டம் பார்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 1000 மீட்டர் அபோவில் இருக்குது. அப்போ பொட்டென்ஷியல் எவ்வளவு, வாட் இஸ் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்? பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ சொல்லிட்டாங்க, 3 × 10⁶. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1000 மீட்டர். வெரி குட். 1000 மீட்டர் 10⁻3, 3 × 10⁹. முடிஞ்சா? வெரி குட். In a typical lightning phenomena, around 25 coulomb of electron are transferred from cloud to ground. எவ்வளோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அப்போ அவங்க சார்ஜே கொடுத்துட்டாங்க, கரெக்டாக இல்லையா? சரியா? 25 coulomb of electron நம்ம ஓகே, அவன்
25 கூலும் ஆஃப் எலக்ட்ரான் அவன் 25 எலக்ட்ரான் மீன் பண்ணுறான். நோ, அவன் சார்ஜே 25 கூலும்னு சொல்லிட்டான். அதனால் வந்து இந்த 25 கூலுமை சார்ஜ்னு எடுத்துக்கோ. தயவுசெய்து நிறைய பேர் என்ன பண்ணுவான், ஓகே ஒரு வேளை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் 25, அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து n × e போடுவான். இந்த ஃபார்முலா தப்பு இந்த இடத்துல. ஏன், ஏன்னா சார்ஜே சொல்லிட்டான் 25 கூலும் வந்து சார்ஜ். என்ன கேட்குறாங்க வந்துட்டு, பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறான். பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, ½ CV². கெப்பாசிட்டன்ஸ் தெரியுமா, தெரியாது. ½ Q²/C. கெப்பாசிட்டன்ஸ் தெரியுமா, தெரியாது. ½ QV. சரியா, கடைசி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ½ × Q ஓட வேல்யூ என்ன, 25 கூலும். வோல்டேஜ் எவ்வளோ, மேலே இருக்கு பாரு, 3 × 10⁹. 75/2 எவ்வளோ, 37.5 × 10⁹ ஜூல். ஏன்னா இது எனர்ஜி. ஐயோ, ½ வராதா, ஐ தாட் ½ வரும். அவங்க வந்து ஜஸ்ட் 25 × 3 = 75 போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ½ வராதா இந்த ஃபார்முலாவில்? அப்போது தெரியல. அப்போ எப்படி அவங்க 75 சொன்னாங்க? இது மட்டும் உங்கள் ஸ்டாஃப் யார்ட்டாச்சு கேளு. சரியா, ஸ்டாஃப் யார்ட்டாச்சு கேட்டு இது வந்து கரெக்ட் பண்ணு. எனக்கு வந்து என்னன்னு தெரியல இது. ஏன்னா சப்போஸ் வந்து இங்கே கெப்பாசிட்டன்ஸுக்கு பதிலாக சிக்கு பதிலாக Q/V போட்டோன்னா எனக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். அப்போ ½ Q × V தானே போடணும். 75 20 ½ QV கரெக்ட் தான். அப்போ ஏன் இவங்க வந்து 75 கொண்டு இருக்காங்க? அப்போ அவங்க ½ எடுக்கலை. அப்போ தான் 25 × 3 75 அப்படியே போட்டிருக்காங்க. ஓகே, இது மட்டும் உங்கள் ஸ்டாஃப்ஸை அட்டாச்சு கேட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லு. சரியா, தேங்க்யூ. ஏன்னா டிப்பிக்கல் லைட்னிங் ஃபினாமினா இல்லை, டிரான்ஸ்ஃபர்னா என்ன, எலக்ட்ரான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருக்குது. கரெக்ட், அவன் கேட்டிருக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஐ எம் சாரி, அவங்க எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டர் கேட்கல. கரெக்டா, நான் கேட்டது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. இந்த ஃபார்முலா இல்லை, இப்போ வர பாரு ஞாபகம் வந்துருச்சு என்ன பண்ணியிருக்கேன். எஸ், இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, ஒர்க் டன் தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுவோம். ஒர்க் டன் எப்படி எழுதுவேன், Q × V. ஞாபகம் இருக்கா? ஏன்னா V = என்னது, W/Q. ஸோ W = V × Q. இது எவ்வளோ, 25 கூலும் × V எவ்வளோ, 3 × 10⁹. 75 × 10⁹. சரியா, ஸோ இது கரெக்ட் ஆன்சர். ஸோ சப்போஸ் எனக்கு 37.5 வருது, அதாவது ½ Q × C சொல்கிறது என்னது, எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர். பட் இது என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கொஸ்டின் வந்து அவங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்னா கெப்பாசிட்டர் கேட்கல. ஓகேவா, தேங்க்யூ.